ஜஸ்டின் எனக்கு சுத்தி வளைச்சு பேச வரல. நான் டைரக்டாவே கேட்டுறேன். Why don't we have some fun tonight? What? Priya, I'm married. So what? Even I am married, Justin. இதுக்கு நீ மட்டும் ஒத்துக்கிட்டானா உன் கம்பெனில இன்னும் ஒரு 5 crores நான் இன்வெஸ்ட் பண்றேன். It's a win-win. What do you say? நீ இப்படி கேக்குற அவ நம்ம வர்ஷிப்லாம் வேற எடுக்கிறோம், ஆண்டவரோட ஊழியம் பண்றோம். இதெல்லாம் ஆண்டவருக்கு சுத்தமா பிடிக்காதே. என் வைஃப்க்கு நான் எப்படி துரோகம் பண்ண முடியும்? ஜஸ்டின், உனக்கு தெரிஞ்ச யாரும் இங்க இல்ல. ஓகே பிரியா, ஷூர். இன்டிமிடேஷன் ஸ்பிரிட்ஸ், விட்ச்கிராஃப்ட், சாபங்கள், சோம்பலின் ஆவி, எதையுமே செய்ய பிடிக்கல, டெம்டேஷன், சோதிக்கிற சோதனைகள், கண்டம்னேஷன், பாண்டேஜ், பலவிதமான ஆவிகள் உங்க லைஃப்ல உங்களை அலைக்கழிக்கலாம். காரணம் உங்க ஆவியில விடுதலை இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு என்று வேதம் சொல்கிறது. யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? இந்த ஃப்ரீடம் உடைய தலைப்பே அதுதாங்க. 2 கொரிந்தியர் 3:17, where the spirit of the Lord is, there is freedom. அதுக்குதான் இந்த ஸ்பிரிட். ஆனா உங்க ஸ்பிரிட், is it fully functional? Is it a broken spirit? என்ன பைபிள்ல தெளிவா போட்டிருக்குது. நீதிமொழிகள் 18:14, முறிந்த ஆவியை யாரால் தாங்க முடியும்? ஏன் ஜனங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க? ஏன் ஜனங்க சில குழப்பங்கள், அது உங்களை மறுபடியும் ஒரு ரீசெட் பண்ண வைக்குது. பழைய பாவத்துக்கு உங்களை திரும்ப வைக்குது. ஒரு நேரம் பரிசுத்தமா இருக்கிறீங்க, சர்ச்சுக்கு போறீங்க, செபிக்கிறீங்க, பைபிள் வாசிக்கிறீங்க. ஆனா மற்ற தோல்வி, அடுத்த தோல்வி வரும்போது மறுபடியும் ரீசெட் பட்டன் மாதிரி திருப்பியும் அந்த வெப்சைட், திருப்பியும் அந்த ஆப், திருப்பியும் ஒரு ரிலேஷன்ஷிப். தேவ பிள்ளையே, உன் ஆத்துமா விலையேற பெற்றது. உன்னுடைய அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவே பிரிவினை உண்டாக்குகிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். உன் ஆத்துமா உயிரோட இருந்தா தானே ஆசீர்வாதமா இருப்ப. இன்னையிலிருந்து எனக்கு அந்த சோல் டைஸ் வேண்டாம். தேவன் உன்னோடு இணைக்கிற அந்த கணவன், அது தேவனால் கொடுக்கப்படுற கவனன்ட். உன் கணவன் பெரிய சிகரங்களுக்கு உயர்த்த விரும்புகிறான். எத்தனை பேருக்கு ஒரு பெரிய ஆமேன் சொல்லணும்னு தெரியுது? அப்படியே இருக்க இடத்துல வலது கரத்தை உயர்த்தி, என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வ. பயங்கர வலி, சரீரத்துல வலி. வாலிப பிள்ளைகிட்ட வந்து சொல்றா, அங்கிள் எனக்கு பயமா இருக்கு. ஏமா பயப்படுற? காரணம், நான் ஒரு பையனை லவ் பண்ணேன், அவனை ஏமாத்திட்டு போயிட்டான், எனக்கு பயமா இருக்கு. கன்ஃபியூஷன், ஃபியர், கிரீஃப், ஸ்ட்ரெஸ். இன்னைக்கு அதிகமான வாலிபர்கள் சொல்ற வார்த்தை ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது. எங்கேயாவது போயிடலாமா இருக்குது. லோன்லினஸ். ஆத்துமா செத்து போச்சுன்னா உங்க வாழ்க்கையே நஷ்டமாகும். உங்களால படிக்க முடியாது, உங்களால தேவனை உண்மையை ஆராதிக்க முடியாது. உங்க ஆத்துமா வாழ்ந்தாதான் நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியும். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன் ஆத்துமா உயிரோடு இருக்குதா? ஒரு ஆத்துமாவிலேயே பேட்டில் பார்த்து பாத்தீங்களா? பிட்டர்னஸ், ஆங்கர், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஹர்ட்ஸ். பிசாசுடைய என்ன தெரியுமா? உன்னை எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு உன் இருதயத்தை காயப்படுத்தி, லவ் ஃபெயிலியர்னால நீ வேதனைப்படும் போது அவன் என்ன செய்வான் தெரியுமா? அவன் வந்து உன் இருதயத்தை உடைக்க ஆரம்பிப்பான். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வச்சு உடைப்பான், ரிஜெக்ஷன் வச்சு உடைப்பான். நீ எப்படியாவது உடையணும், நீ ஆண்டவர் வேண்டாம்னு சொல்லணும், நீ தற்கொலை பண்ணணும். இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க வாலிப வயசுல தற்கொலை பண்ணி சாகுறாங்க தெரியுமா? சோல் டைனாங்க. ஐயோ, என்னால அவனை மறக்க முடியல, மறந்து போனாங்க. அடிக்ஷன்னால, போனோகிராஃபினால,
secret sins. It will kill you. It will break your heart. Your soul will be dead. உன்னுடைய ஆத்துமா